Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 23/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிசல்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு சார், என்னால் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியல, இல்லைன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை நான் எப்போ டவுன்லோட் பண்ணுறது, ஆல்ரெடி எனக்கு தமிழ்நாடு ரவுண்ட் 1லேயோ இல்லை ரவுண்ட் 2லேயோ ஒரு சீட்டு கிடச்சி இப்போது நான் தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்ட் 3 ரிசல்ட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிசல்ட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்ச காரணத்துக்காக நான் தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதற்கு முன்னதாக நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும், எப்போது அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவில் அதற்கான பதில் உள்ளது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை சார், எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைக்கல, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்காவது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சிருக்குது, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து 23/10/2025 இன்று மதியம் 12:40 ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த வீடியோவை ஒரு 2 o'clock லேட்டாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். 12:40 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹியர்பை இன்ஃபார்ம்டு டு ஆல் கேண்டிடேட்ஸ் தட் த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் டு 12:40 PM ஃபார் ரவுண்ட் 3 ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் 2025 இஸ் நவ் அவைலபிள். அப்போது நேற்று ரிலீஸ் பண்ண இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் ஒரு சில டிஸ்கிரிப்பியன்சி இருக்குது அப்படின்னு மாணவர்கள் தரப்பில் எம்சிசிக்கு மெயில் போட்டதுனால அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு பிடிஎஃபாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது போஸ்ட் பண்ண டைமு 12:40. ஃபாலோயிங் இஸ்யூஸ் ரைஸ்டு பை த கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் தி ஏர்லியர் ப்ரொவிஷனல் லிஸ்ட். அப்போது ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1 அப்படிங்கிறது ரிமூவ்டு, அதற்கு மாற்றாக ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 ரிலீஸ்டு. சரி, எனி டிஸ்கிரிப்பியன்சி இந்த 2வது ப்ரொவிஷனல் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா இன்று மாலை 3 மணிக்குள்ளே, ஓகேங்களா, எனி டிஸ்கிரிப்பியன்சி இந்த ரிசல்ட் மே இமீடியட்லி பி இன்ஃபார்ம்டு to MCC of DGHS up to 3 PM of 23/10/2025 through email. email ஐடியும் கொடுத்துருக்காங்க, mccresultquery@gmail.com, after which the following provisional result will be treated as final. அப்போது 3 மணிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கணும், புகார் தெரிவிக்கணும், இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுன்னா 3 மணிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 மணிக்கு பிறகு இந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் 2 அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 3 மணிக்கு பிறகு இன்று, அதாவது 23/10/2025 மதியம் 3 மணிக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மாணவர்கள் அவங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு, அதாவது ரோல் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாஸ்வேர்டு, கேப்சா கோடு, அதாவது செக்யூரிட்டி பின் நம்பர், இதெல்லாம் கொடுத்துட்டு ரவுண்ட் 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது தமிழ்நாடு ரவுண்ட் 1ல் இல்லை ரவுண்ட் 2ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, நான் ராஜினாமா செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா 3 மணிக்கு மேலே நீங்கள் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு சீட்டு தேவையில்லை அப்படின்னா இன்று மாலை 5 மணிக்குள்ளே தமிழ்நாடில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச சீட்டை வேண்டாம் அப்படின்னா ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது ஆஃப்டர் 3
தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை இல்லைன்னா ரவுண்ட் 2 சீட்டை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரிசைன் பண்ணுறதுக்கான டெட்லைன் இன்று மாலை 5 மணிக்கு முன்னர். ஓகேங்களா, கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபர்தர் இன்ஃபார்ம்டு தட் த ப்ரொவிஷனல் ரிசல்ட் இஸ் ஒன்லி, அதாவது இது எல்லா ரிசல்ட்லேயும் கொடுக்கறது தான். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. இதிலிருந்து எந்த விதமான சட்ட ரீதியான உரிமைகளையும் கோர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு அப்ரோச் த அலாட்டட் காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூட் ஒன்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபைனல் ரிசல்ட். அப்போ ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்று மாலை 3 மணிக்கு பிறகு வெளியிடப்படும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சென்று சேர முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரவுண்டு 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை 23/10/2025 மாலை 3 மணிக்கு பிறகு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதா, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தமிழ்நாடு ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ்க்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், ஷேர், இந்த 3ஐயும் செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.